நம்ம இப்போ பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனானிமஸ் கிளாஸ். அனானிமஸ் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த அனானிமஸ் கிளாஸ் அப்படின்றது என்னென்னா, நார்மலாக உங்களுக்கு வந்து நெஸ்டட் கிளாஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம். நெஸ்டட் கிளாஸ்னால் ஜாவா கிளாஸ் கேன் கண்டெயின் another கிளாஸ், அதுதான் என்னென்னு சொன்னோம். நெஸ்டட் கிளாஸ்ன்னு பார்த்தோம். அது நான் ஸ்டாட்டிக்னா என்ன, இன்னர் கிளாஸ்ன்னு சொல்லியிருந்தோம். ஸ்டாட்டிக் நெஸ்டட் கிளாஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு எப்படி ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். It is also possible to create the nested class without giving any name. அதுதான் என்னன்னு சொல்லுவோம், anonymous class அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் என்னன்னு சொல்கிறோம், anonymous class அப்படின்னு சொல்லுவோம். அப்போ a nested class that does not have any name is known as anonymous class. An anonymous class must be defined inside another class. Hence it is also known as anonymous inner class. அதோட சின்டெக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸு அவுட்டர் கிளாஸு சின்டெக்ஸ் மட்டும் சொல்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுவோம். திஸ் இஸ் சின்டாட்டிக்கல். நியூ டைப்பு, இதில் ஏதாவது பெராமீட்டர்ஸ் இருந்துச்சுன்னா பெராமீட்டர்ஸு. ஸோ திஸ் இஸ் த பாடி ஆஃப் த கிளாஸு. பாடி ஆஃப் த கிளாஸு எப்பயும் போல் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு செமிகோலன். பிகாஸ் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது பிளாக்கு தான். அதனால் இதை வந்து என்ன பண்ணுவோம், ஒரு செமிகோலன். ஸோ நார்மலாக இதுதான் சின்டெக்ஸு. நம்ம இதை பற்றி பேசுவோம். சின்டெக்ஸ் பார்த்து கன்ஃபியூஷன் ஆக வேணாம். நார்மலாக அனானிமஸ் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலி எக்ஸ்டெண்ட் சப் கிளாஸ் ஆர் இம்ப்ளிமெண்ட்ஸ் இன்டர்ஃபேஸ். அனானிமஸ் கிளாஸ் வந்து யூஸ்வலி எக்ஸ்டெண்ட்ஸ் சப் கிளாஸ் ஆர் இம்ப்ளிமெண்ட்ஸ் இன்டர்ஃபேஸ். ஒரு சப் கிளாஸ் எக்ஸ்டென்ஸ் பண்ணுறதுக்கோ இல்லை இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கோ யூஸ் பண்ணும். அப்போ என்ன சொல்லுவோம்னா, எ சப் கிளாஸ் தட் அன் அனானிமஸ் கிளாஸ் விச் எக்ஸ்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எ சப் கிளாஸ் தட் அன் அனானிமஸ் கிளாஸ் விச் எக்ஸ்டென்ஸ் அண்ட் இன்டர்ஃபேஸ் தட் அன் அனானிமஸ் கிளாஸ் இம்ப்ளிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? டைரெக்டாக வித்தவுட் வேஸ்டிங் த டைம் நான் வந்து எப்படி ஒரு கிளாஸ் எழுதுறது, அனானிமஸ் கிளாஸ் எழுதுறதுன்றது உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, இப்போ ஒரு கிளாஸ் எழுதலாம். கிளாஸ் ஸ்டூடெண்ட் அப்படின்னு எழுதுகிறேன். ஆஸ் யூஷுவல் பப்ளிக் வாய்ட் கெட் ஸ்டூடெண்ட் டேட்டா அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. கெட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஒரு மெத்தட். ஸோ இதோட சிக்னேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் ரெக்வயர் எ பாடி இன்ஸ்டெட் ஆஃப் செமிகோலன் அப்படின்னு சொல்கிறோம். இதே வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா எ மெத்தட், அதாவது இட் ஷுட் பி டிக்ளேர்ட். அதனால் இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ மஸ்ட் பி யூஸ் த பாடி ப்ராக்கெட் போடுங்க, ஆர் எல்ஸ் யூ ஜஸ்ட் டிக்ளேர் இட் ஆஸ் அன் அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு சொன்னான். அப்ஸ்ட்ராக்டுக்கு ஏற்கனவே நம்ம வீடியோ கொடுத்துருப்போம். அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு சொன்னோம். ஸோ இட்ஸ் அன் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட், நான் கான்க்ரீட் மெத்தட், ரைட்? ஸோ அப்போ இந்த கிளாஸ் வந்து என்னவா இருக்கணும், அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கிளாஸ் என்னன்னு சொல்லுவோம், அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கிளாஸை அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். மீன்ஸ் தட் இட் ஷுட் பி ஓவர்ரைட். The method get student data must be override within another class. இப்படிதானே? இது அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம எப்படி வேணாலும் கிரியேட் பண்ணலாம். அப்ஸ்ட்ராக்டாக யூஸ் பண்ணிக்கலாம், நார்மல் கிளாஸாக யூஸ் பண்ணிக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். பட் இருந்தாலும் இந்த அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்ற ஒரு டெஃபினிஷனுக்காக நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். கிளாஸ் ஸ்டூடெண்ட் அப்படின்னு கிரியேட் பண்ணியிருக்கேன். இது அப்ஸ்ட்ராக்டாக இருந்தான்னு இருக்க தேவையில்லை. இப்போ கிளாஸ் ஸ்டூடெண்ட்னு கிரியேட் பண்ணிட்டேன். இது அப்ஸ்ட்ராக்டாக இல்லை. அப்போ கண்டிப்பாக இதோட இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் இருக்கலாம். ரைட்டா? சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என் இன்சைட் த ஸ்டூடெண்ட் கிளாஸ், இன்சைட் த ஸ்டூடெண்ட் கிளாஸ் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். inside the student class அப்படின்னு சொல்லிட்டேன். Let it be. இது நார்மலாக நீங்கள் ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணுவீங்க, ஸ்டூடெண்ட் obj ஈக்குவலன் டு நியூ ஸ்டூடெண்ட் ஆஃப் அப்படின்னு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ OJ டாட் கெட் ஸ்டூடெண்ட் டேட்டா, கெட் டேட்டா
கெட் டேட்டா ஸ்டூடெண்ட் அப்படின்னு கால் பண்ணிங்கன்னா கால் ஆகிடும். இதுதான் கன்வென்ஷனாக நம்ம பார்த்துட்டு இருந்த ஒரு முறை. கரெக்டுங்களா? இதுதான் கன்வென்ஷனாக நம்ம பார்த்துட்டு இருந்த ஒரு முறை. இந்த டைம் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஜஸ்ட் இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறதில்ல. இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி கால் பண்ண போகிறதில்ல. ஓகே, ஸோ டைரெக்டாக இது எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்றத சொல்லித்தரேன். ஓகே, அனானிமஸ் கிளாஸாக மாற்ற போகிறோம். இப்போ இந்த ஸ்டூடெண்ட் அப்படின்ற கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம்ல, ஸ்டூடெண்ட் ஓபிஜே ஈக்குவல் டு நியூ ஸ்டூடெண்ட் ஆஃப் அப்படின்னு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன்ல, இந்த இடத்துல வந்து நான் வந்து ப்ளாக்காக எழுதிடுறேன். ஓகே, ஸோ நவ் திஸ் இஸ் த ஸ்பேஸ் வேர் யூ ஹாவ் டு ரைட் த, இதுதான் அனானிமஸ் கிளாஸ். ஓகே, நம்ம இப்போ ஏற்கனவே ப்ரோட்டோடைப் சொன்னேன். ஸோ திஸ் இஸ் த பிளேஸ் வேர் யூ ஹாவ் டு ரைட் த மெத்தட். இப்போ இந்த மெத்தடை வந்துட்டு ஓவர் ரைட் பண்ணி இங்கேயே எழுதுறேன். திஸ் இஸ் த பிளேஸ் வேர் யூ ஹாவ் டு ரைட் த மெத்தட். ஓகே, ஸோ இன்சைட் த ஸ்டூடெண்ட் ஃப்ரம் மெயின் ஏதோ ஒன்று போட்டுக்கோங்க, ஃப்ரம் ANONY anonymous அப்படின்னு சொல்லிடுறேன். So within the method itself you can call the corresponding method using the object which was already created, obj.get data student அப்படின்னு கால் பண்ணாவே போதும். So this is called anonymous class. இதுதான் என்னன்னு சொல்லுவோம், anonymous class அப்படின்னு சொல்லுவோம். நான் இப்போ சேவ் பண்ணிடுறேன். demo nani.java Java demo ANONY inside the student from Anani. ஓகே, புரியுதா? ஸோ தம்பி கேட்டிருந்தாப்புல, இன்டர்ஃபேஸ்க்கு எப்படி சார் நீங்கள் வந்து இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிருந்தாப்புல, அதனால தான் இதை சொன்னேன். ஸோ இப்போ இதை இன்டர்ஃபேஸ், நான் இதை என்ன பண்ணுறேன்னா கிளாஸாக இல்லை இன்டர்ஃபேஸாக வச்சுருவேன். இன்டர்ஃபேஸ் அப்படின்றக்கப்ப கண்டிப்பாக இதை வந்து என்ன பண்ணுறேன் நான், அப்ஸ்ட்ராக்ஷன் 100% அப்ஸ்ட்ராக்ஷன். ஸோ இது வந்து பை டிஃபால்ட் இட்ஸ் அப்ஸ்ட்ராக்ட். கரெக்டாக? அப்போ இங்கே ஓவர் ரைட் பண்ணுறேன்னா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஸ்டூடெண்ட் OBJ ஈக்குவல் டு நியூ ஸ்டூடெண்ட் ஆஃப், அதே தான் சேம் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நவ் ஆல்சோ இட்ஸ் ஒர்க்கிங் ஃபைன். புரியுதுங்களா? ஸோ இப்போ புரிஞ்சிட்டிங்களா? இது வந்து விச் இஸ் நத்திங் பட் அன் அனானிமஸ் கிளாஸ் தான் இது. நார்மலாக கம்பைலர் என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பார்த்த உடனே என்ன பண்ணுவான்னா கம்பைலரு இந்த கிளாஸுக்கு அவனே ஒரு நேம் டிசைட் பண்ணிக்குவான். அதை ஸ்டாட்டிக் கிளாஸாக எழுதிடுவான். அது என்ன பண்ணுவோன்னா ஸ்டாட்டிக் பப்ளிக் டெமோ அனானிமஸ் ஆர் அனானி1 ஆர் அனானி $1 இந்த மாதிரி ஏதாவது ஒன்று போட்டுக்குவான். விச் எக்ஸ்டென்ஸ் த ஸ்டூடெண்ட்னு போட்டுக்குவான். அப்போ அனானி டெமோ அனானி $1 அப்படின்ற கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளார என்ன பண்ணுவான், அந்த மெத்தடு டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர், இந்த கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணோன்னு என்ன பண்ணுவோம், விச் எக்ஸ்டென்ஸ் ஏற்கனவே எக்ஸ்டென்ஸ் ஸ்டூடெண்ட் கொண்டு வந்துட்டான். ஸோ இதை வந்து இன்டர்னலாக இப்போ இம்ப்ளிசிட்டாக கம்பைலர் என்ன பண்ணுவான்னா இந்த ஒர்க்கை பார்த்தோன்னே செய்ய ஆரம்பிச்சிடும். The compiler will create a class without name. நீங்கள் டிசைட் பண்ண முடியாது. அவனே என்ன பண்ணுவான், அவன் ஒரு கிளாஸை டிஃபைன் பண்ணிவிட்டு அதை வந்து ப்ரொசீட் பண்ணுவான். அதுதான் வந்து இந்த இடத்துல வந்து அனானிமஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். புரியுதுங்களா? புரியுதா? ஸோ கம்பைலர் வந்து இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் பண்ணுவான். அது ஒரு ஸ்டாட்டிக் கிளாஸாக க்ரியேட் பண்ணுவான். ஸ்டாட்டிக் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டெமோ அனானி ஏதோ ஒரு நேம் வச்சுக்குவான், எக்ஸ்டென்ஸ் ஸ்டூடெண்ட்னு போட்டுக்குவான். ஓகேங்களா? அப்புறமேட்டு அந்த ஏற்கனவே அந்த ஸ்டூடெண்ட் கிளாஸில் ஓவர் ரைட் பண்ணி மெத்தட் இருக்குல்ல, அதான் ஓவர் ரைட் பண்ணிக்குவான். ஸ்டூடெண்ட் கிளாஸில் இருக்க மெத்தடை ஓவர் ரைட் பண்ணிக்குவான். ஓவர் ரைட் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சது. ஸோ நார்மலாக அந்த கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறது தானே. இந்த ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண உடனே என்ன பண்ணுவான்னா அந்த கிளாஸை கால் பண்ணிக்குவோம். ஸோ இதுதான் வந்து இப்போ இம்ப்ளிசிட்டாக கம்பைலர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இன்டர்னலாக த கிளாஸ் ஜென்ரேட்டட் பை த கம்பைலர் வந்து அப்படி தான் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது இன்டர்ஃபேஸாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெமோ அனானி 1 2 3 இந்த மாதிரி போட்டு இம்ப்ளிமெண்ட்ஸ் இந்த ஸ்டூடெண்ட்னு போட்டுக்குவான். அப்போ இந்த மெத்தடை அவன் ஓவர் ரைட் பண்ணிக்குவான். ஓவர் ரைட் பண்ணிவிட்டு ஆக்சஸ் கொடுப்பான். ஸோ திஸ் இஸ் இம்ப்ளிசிட்லி ஹேப்பன்ஸ். அதனால தான் இந்த மெத்தட் வந்து நம்ம இப்படி எழுதுகிறோம். ஓகே, hope you understand the anonymous class. Anonymous class வந்து பார்த்தீங்கன்னா it can be applicable for the class which extends, அதே மாதிரி class the interface which is going to implements. இதுக்கும் நான் பண்ணியிருக்கேன். ரெண்டுமே ஒரே இடத்துல பண்ணியிருக்கேன், இன்டர்ஃபேஸாக இருந்தாலும் சரி. அதனால தான் நான் இங்கே வந்து இன்டர்ஃபேஸ் cannot be instantiated. அப்போ அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் இன்ஸ்டன்ஷியேட் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். புரியுதா? சொல்கிறது புரியுதா? அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸு இன்ஸ்டன்ஷியேட் பண்ண முடியுமா அப்படின்னு கூட கேட்கலாம். நீங்கள் கேட்கலாம்ல. அப்போ நான் இதை திருப்பியும் ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸை எழுதி காட்டவா? பாருங்கள்,
அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் cannot be instantiated. நான் மீண்டும் இதெல்லாம் வேறு ஒரு முறை எழுதி காட்டுறேன், இப்போ உங்களுக்கு புரியும். ஸோ பப்ளிக் கிளாஸ் இருக்குது டெமோனானி. இப்போ நான் வந்து ஒரு கிளாஸ் எழுதுகிறேன், ஸ்டூடெண்ட்னு எழுதுகிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் void display me அப்படின்னு ஒரு மெத்தட் அப்ஸ்ட்ராக்டாக எழுதுகிறேன். அப்போ இதை வந்து லீவ் பண்ண முடியாது, அதனால் அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்ற ஸ்டேட்டஸ் கொண்டு போகிறேன். ஸோ தட் திஸ் கிளாஸ் இஸ் அப்ஸ்ட்ராக்ட். இப்போ நான் வந்து if I try to instantiate the abstract class, it's an error. Student obj equivalent to new student of அப்படின்னா Java does not allow you. இங்கே பாருங்க, student class it cannot be instantiate the type of student சொல்கிறான். The abstract class cannot be instantiated. ஸோ அப்போ என்ன பண்ணணும், it should be extended to another class and this method should be override பண்ணி ஆகணும். கரெக்டா? ஸோ நான் அப்படி பண்ணாமையே நான் என்ன பண்ண போகிறேன், நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன், ஜஸ்ட் அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இதை வந்து இந்த பிளாக் மறக்காமல் போட்டுருங்க. ஓகே, இந்த பிளாக்கை மறக்காமல் போட்டுருங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், எதை ஓவர்ரைட் பண்ண போகிறீங்க, டிஸ்பிளே மீ தானே ஓவர்ரைட் பண்ண போகிறீங்க. அப்போ பப்ளிக் void display me. So this is going to take some values. ஏதோ ஒன்று எழுத போகிறோம், ஏன்னா அப்ஸ்ட்ராக்ட் தானே இது. system dot out dot println welcome to the anonymous ANONY anonymous class. Okay, so that's all. இந்த மெத்தடை டைரெக்டாக இங்கே கொண்டு வந்தாச்சு. ஓகே, இந்த மெத்தடை இப்போ இந்த பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயினில் இந்த ஓபிஜே யூஸ் பண்ணி நான் இந்த மெத்தடை கால் பண்ணுறேன், டிஸ்பிளே மீ கால் பண்ணுறேன். தட்ஸ் பர்ஃபெக்ட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த முறையில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்ஸ்டன்ஸ் கிளாஸாக எழுதிட்டேன். ஸோ இங்கே இருக்கிற ஒரு ப்ராப்ளம் என்ன, அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் cannot be instantiated, but you can do all these actions over here like this. இங்கே பாருங்கள், இங்கே செமிகோலன் போட்டு முடிச்சு வச்சுருக்கேன். என்ன பண்ணியிருக்கேன், செமிகோலன் போட்டு முடிச்சு வச்சுருக்கேன். திஸ் இஸ் ஆல்சோ ஒர்க் பர்ஃபெக்ட்லி. ஒர்க்கிங் பர்ஃபெக்ட். கரெக்டா? புரியுதுங்களா? anonymous class or defined inside an expression. இங்கே பாருங்க, this is an anonymous class. okay, these class are defined inside as an expression. expression-ஆ தானே எழுதிருக்கான், இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக தானே இருக்கு. so the semicolon is required. அது என்னை பொறுத்தவரை இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். அப்போ எனக்கு என்ன தேவை, semicolon is required. புரியுதா? at the end of the anonymous class to indicate the end of the expression. செமிகோலன் கண்டிப்பாக தேவை. புரியுதுங்களா? hope you understand clearly. ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ அனானிமஸ் கிளாஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். இது தெரிஞ்சுன்னா நீங்கள் கடந்த எக்ஸாம்பிளில் நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க ஈஸியாக, எப்படி நான் கால் பண்ணேன், எப்படி நான் ஒர்க் அவுட் பண்ணேன்னு தெரியும். அனானிமஸ் கிளாஸ், இன்னர் கிளாஸ் அனானிமஸ் கிளாஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக தெரிஞ்சுக்கணும். ரைட்? இந்த நோட் பாயிண்ட் கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. இது ஒரு எக்ஸ்பிரஷன் தான், என்னை பொறுத்தவரைக்கும் இது ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். அனானிமஸ் கிளாஸ்ன்றது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக தான் இருக்குது. அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா அதை என்ன பண்ணியிருக்கேன், செமிகோலன் போட்டு எண்டு கொடுத்துருக்கேன் இந்த இடத்துல.